ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இந்த வீடியோவில் அந்தகன்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிவ்யூவை பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூவுக்கு போகலாம். அந்தகன் இந்த படத்தை தியாகராஜன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் ஜெனரல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் பிரசாந்த், பிரியா ஆனந்த், கார்த்திக், சிம்ரன், கே.எஸ். ரவிக்குமார், யோகி பாபு, ஊர்வசி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, பிரசாந்த் வந்து ஒரு பியானிஸ்ட்டு. அவருக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதானாக்க, கண்ணு தெரியும். கண்ணு தெரியாத மாதிரி வாசிச்சாக்க நிறைய பேர் பாராட்டுறாங்க. நிறையா வாசிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிதுங்கிறதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி பியானோ வாசிக்கிறாரு. ஒரு நாள் பாரில் வாசிச்சுட்டு இருக்கும்போது நடிகர் கார்த்திக் பார்த்துடுறாரு. நீங்கள் ரொம்ப நல்லாவே பியானோ வாசிக்கிறீங்க, நாளைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, எங்கள் வீட்டில் வந்து ஒரு லைவ் கான்சர்ட் கொடுங்க, என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதேமாதிரி பிரசாந்தும் கார்த்தி வீட்டுக்கு போகிறாரு. சிம்ரன் கதவு திறக்கிறாங்க. என்னை பியானோ வாசிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து உள்ளே உட்காந்து பியானோ வாசிங்க, கார்த்திக் வெளில போயிருக்காரு, வந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தாக்க சிம்ரன் வந்து சமுத்திரக்கனியோட இல்லீகல் ஆஃபரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை மர்டர் பண்ணிடுறாங்க. சிம்ரனுக்கும் சமுத்திரக்கனிக்கும் ஒரு டவுட், இவனுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா தெரியாதான்ட்டு. 2 பேருமே சேர்ந்து இவனையும் போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த ட்ராப்லேருந்து பிரசாந்த் தப்பிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் ஓடுது. இந்த படம் வந்து 2018 அந்தாதூன்னு ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ அதை காப்பிரைட்ஸ் வாங்கி அந்தகன்னு தமிழ் எடுத்திருக்காங்க 2024. பொதுவாகவே ஒரு ரீமேக் படம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க, தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொதப்பி எடுத்து அதை வந்து ஃப்ளாப் ஆக்கி விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் சார்லி எடுத்துக்கங்க. படம் செம்மையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். துல்கர் சல்மான் நடித்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது தமிழில் மாறன்னு எடுத்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சு அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்தாதூரில் என்ன எப்படி எடுத்திருந்தாங்களோ அதே போல் தமிழ்லேயும் அந்தகன்லேயும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்தாதூன் படம் பார்த்துருந்தாங்க. இந்த படம் வந்து சுமாராக இருக்கும். நான் அந்தாதூன்லாம் பார்க்கல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்தகன் பார்க்குறேன் அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தில் பிரசாந்தோட ஆக்டிங் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் உண்மையிலேயே கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ உள்ள ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் சிம்ரன்லாம் சொல்லவே தேவையில்ல, லெஜெண்டு. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சமுத்திரக்கனிக்கும் அவங்களுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கும். கார்த்திகை மர்டர் பண்ண மாதிரி ஒரு லேடி, ஒரு வயசான லேடியை மர்டர் பண்ணுவாங்க. மாடியிலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க. அப்போல்லாம் உள்ள ஆக்டிங்காக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சமுத்திரக்கனியும் சிம்ரனும் சேர்ந்து பிரசாந்தை போட்டு தொல்லை நினைக்கிறப்ப அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஊர்வசி, யோகி பாபுலாம் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடிக்கு சிரிப்பு வரலனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. கே.எஸ். ரவிக்குமார் அப்பப்போ வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பிரியா ஆனந்த்க்கு வந்து ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் அப்பப்போ வந்து போவாங்க. கிளைமேக்ஸ்லேயும் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ஆவரேஜான மூவி. தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.